இது சிமெண்ட் 188 below the floor. கல் வரும் என்ன இந்த சிமெண்ட்டே கொஞ்சம் அழுத்திட்டானே இருக்க சிமெண்ட் ஏன் நிமிரு இருக்கும் நிமிரு ஏனி 3000 ரூபா கொடுத்து வாங்கினோம்னே ஏனி 3000 ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த 60 கொடுத்தாமலாம் அவன்கிட்ட தான் இந்தா இன்னொரு கயிறுங்க கிடக்கு கீழே எங்கள் அப்பா படுத்துருந்த கட்டில் இந்த கட்டில் எங்கள் அப்பா சாவையில் படுத்த கட்டில் அவர் தெய்வமாக அதில் இருப்பார் அது உயிரை அதில் தான் போயிருக்கு இந்த அடுக்க தான் கிச்சனு இதுதான் கிச்சனுண்ணே கிச்சன் இது மேக்க இருக்கிறது பெட்ரூமு இது கிச்சனு இந்த இதில் வைக்கக்கூடாது இந்த யானியை என்ன இந்த செவுரு சரியில்லை இந்த பில்லரில் வச்சுருந்தேன் நல்லா இருக்கு இந்த பில்லரில் சாத்தி வச்சுருந்தேன் இந்த செவுரு நல்லா கெட்டலை என்னரு நத்தலும் முத்தலும் கெட்டுதான் ஏனே இந்த பில்லரில் கொஞ்சம் சாத்தி வைங்க இதை பில்லரில் வை அது செவுரு பூசண பிறகு தான் வைக்கணும் அதில் பூசண பிறகு தான் வைக்கணும் அதில் இதில் இருக்கட்டும் வச்சுட்டேன்னா என்ன என்ன இது முக்கில் ஒரு ஓட்டை இருக்குது கொஞ்சம் அடைச்சிடணும் பிறகு என்ன இருக்கார் என்ன அதில் பூச்சி கிச்சி வந்துடும் என்ன இருக்கார் ஜன்னலையும் அடைக்கணும் ஆனால் அந்த ஆனால் கலக்கு முக்கில் என்ன இருக்கார் சரியா ட்ரம்மு தண்ணி காலி பண்ணிடணும் சரியா ட்ரம் என்ன இந்த கீழே இருக்க சிமெண்ட்டை கொஞ்சம் அள்ளிடுனேன் நல்லா இருப்பேன் அள்ளி போட்டுரு சிமெண்ட் மண் விலை தான் கூட சிமெண்ட் கூட இல்லை இந்த கீழே இருக்க சிமெண்ட் என்ன இருக்குது எவ்வளோ சிமெண்ட் கிடக்கு இதில் வச்சு அள்ளி போட்டுருங்க என்ன ஏண்ணே அதில் இந்த சிமெண்ட் எங்கேயாவது ஒதுக்கி வச்சுருந்தேன் அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கூட இது வரும் என்ன இருக்கார் காலுக்கிட்ட இருக்க லேசாக இப்படி வச்சு எங்கேயாவது ஒதுக்கி வச்சுருந்தேன் அது மாரி கீழே கிடக்க சிமெண்ட்டை லேஸ் இதே நத்தலும் குத்தலமா இருக்குமா ஆனால் ஷேப்பாக வந்துருமா இந்த வாசல்லாம் அப்படி சிமெண்ட் கிடக்கு புதுசையில் வருமா அங்கே என்ன கல்லுக்கு மேலே நத்தலும் குத்தலமாக இருக்குல்ல உறைஞ்சிச்சுன்னா இங்கே வரும் வந்துருமா இந்த கல்லில் உள்ளதாக கொஞ்சம் எடுத்து விட்டுருனேன் மற்றதாக கிடக்கட்டுங்களுக்கு என்ன இந்த கல்லில் உள்ள மட்டும் லேசாக எடுத்து விடு மற்றதாக கிடக்கட்டும் இந்த கல்லில் உள்ள மட்டும் எடுத்து விடு மற்ற கிடக்கட்டுங்களுக்கு என்னது மேலே பூசினது அப்போ விழுந்தது மேலே பூசினாங்களா அப்போ விழுது இல்லைண்ணே மேலே பூசினாங்களானே அப்போ விழுந்ததுண்ணே அது அன்னைக்கே எடுத்துருக்கணுங்க வராது அப்போ என்ன இருக்கிற இந்த வாரத்துக்கு சுத்தியில் வச்சு தான் அடிக்கணுமா வரமுண்டுக்கண்ணே அதைத்தான் சொல்கிறேன் லேசாக அப்படி இழைச்சி விட்டுறேன் சுத்தியலை வச்சு இழைக்கணும் ஒரு சுத்தியல் இருக்குல்ல பின்னாடி 2 பல்லு கணக்காக இருக்குது இல்லை பல்லு இருக்கலானே இந்த சுத்தியெல்லாம் பின்னாடி அதை வச்சு இழைச்சா வந்துடுமா அன்னைக்கே பாரு இப்படி தான் வேலை பார்க்காங்க கையாள் சொன்னால் அந்தக்கெல்லாம் கச்சிக்கிட்டு சண்டைக்கே வருவாங்க இதே பொழப்பா போச்சு இங்கே இரு அன்னைக்கு மேலே பூசினாங்கல்ல சட்டியை ஒழுங்காக கழுவுதே கிடையாது
கம்பி தான் கொஞ்சம் ஏன் எவ்வளோ சிமெண்டையில் கிடக்கு ஏன் கரண்டியே தான் எடுத்துகிட்டு வரணும். இது அன்னைக்கே எடுத்துருக்கணும். இங்கே இருக்கு. இது என்னமோ 100க்கு 100 கரெக்டாக வேலை பார்க்கானாக்கா எதுவும் சொல்லிட்டோம்னா அந்தாக்கில் அதை ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டைக்கு இங்கே நீட்டாக வேலை பார்த்துருக்காங்களா இங்கே அன்னைக்கே மேலே பூசையிலே ஏதோ எடுத்துருக்கும். மற்ற இடத்துல இருந்தாலும் இந்த கல் அப்போ தான் அழகாக இருக்கும். அல்லது நத்தலமாக இது மேலே ஏதாவது கல் இது மேலே எதுவும் வைப்பாங்களோ இல்லை சொல்லுதேன். இப்போ நத்தல் முத்தலமாக இருக்கும், சமமாக வராது. அப்படி லட்சணமாக கட்டியிருக்கானே. கையாள் இல்லை. நீங்கள் கொண்டாந்துருக்கீங்களோ? உள்ளெல்லாம் இருக்குது. சித்தியில் உள்ளெல்லாம் தூக்கி வச்சுருக்கேன்.